கீ ரைஸும் மட்டன் கறியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ ரைஸ் பண்ணிக்கலாம். அகலமான பாத்திரத்தில் 50 ml ஆயில் சேர்த்து அதோட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஆயிலும் நெய்யும் சூடான பிறகு 4 பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும். 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாவில் அந்தளவுக்கு காரம் இருக்காது. உங்கள் பச்சை மிளகாவோட காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பக்குவமாக வர வரையும் வதக்குனீங்கன்னா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு சாதத்தோட கலர் மாறிடும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. கீ ரைஸுக்கு புதினா மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். புதினா மல்லித்தலையை நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து தயிரையும் நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் பாதி உப்பு இருந்தால் போதும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. மூணு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ரேஷியோவில் சேர்த்துருக்கேன். 1.5 கிளாஸ்லேருந்து 1.25 கிளாஸ் வரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி இது மாதிரி நுரைச்சி வர ஸ்டேஜில் அரை மணி நேரம் ஊற வச்சு ரைஸை சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விடலாம். அப்பப்போ 2லேருந்து 3 தடவை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. சாதத்தில் தண்ணி வற்றின பிறகு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் துணி போட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் வெளில போகாமல் இருக்கும். அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மட்டன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து மட்டனையும் நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க.
1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மட்டனை நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் புதினாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும். மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு மட்டனை வேக வைக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பை இது மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. அஞ்சு சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மட்டனோட நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்க மட்டனோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு 3 டீஸ்பூன் தேங்காவோட 8லேருந்து 10 பாதாமை இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாதாம் பருப்பு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பாதாம் விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீ ரைஸுக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு, புரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.